அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானம் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்வினை அன்னாரின் அடிச்சுவற்றினை அடிபிரடாமல் அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்து வந்த அன்னாரின் குடும்பத்தார்கள், அன்னாரின் தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் ஒரு மாத காலம் ரமலானுடைய மாதத்திற்கு அப்புறம் மீண்டும் இந்த மஜ்லிஸில் நாம் அனைவர்களும் ஒன்று கூடியிருக்கின்றோம். புனிதமிக்க ரமலானில் நாம் செய்த அனைத்து விதமான நல் அமல்கள் அத்தனையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக கபூல் செய்து அருள் புரிவானாக. நம்முடைய பாவங்கள் அத்தனையும் அந்த புனிதமிக்க ரமலானின் பரக்கத்தை கொண்டு அத்தனை பாவங்களையும் பரிபூர்ணமாக மன்னிப்பதோடு நல்லடியார்கள் கூட்டத்தினர்களில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததியினர் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா சேர்த்தருள் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் செலவீனங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களையும், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததியினர் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா எந்த கூட்டத்தார்களை நேசிப்பானோ அந்த கூட்டத்தார்களில் அல்லாஹ் தஆலா சேர்த்தருள் புரிவானாக. அவனுடைய ஹபீபான நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களையும் குடும்பத்தார்களையும் நேசிக்கக்கூடிய கூட்டத்தார்களை அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய சந்ததியினர் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. மரியாதைக்குரியவர்களே, வாரம் வாரம் திங்கட்கிழமை இந்த ராத்திபு ஜலாலியாவை நாம் ஓதி வருகின்றோம். இதனுடைய நுட்பம் என்ன, இதனுடைய தாத்பரியம் என்ன? நம்ம இதனுடைய நுட்பத்தையும் இதனுடைய தாத்பரியத்தையும் நம்ம அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, உலகம் சம்பந்தப்பட்ட எப்படிப்பட்ட வேலைகள் இருந்தாலும் அதை நாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இது போன்ற மஜ்லிஸுகளில் நாம் அனைவர்களும் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்தருள் புரிவான். இதை பொதுவாகவே எந்த ஒரு மஜ்லிஸையும் நம்ம ஏனாதானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரக்கூடாது. எந்த மஜ்லிஸாக இருந்தாலும் அந்த மஜ்லிஸில் மலக்குமார்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நியத் உண்மையிலேயே அதுதான். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுறாங்களோ அங்கெல்லாம் மலக்குமார்கள் ஆஜராயிடுறாங்க. எந்த மஜ்லிஸில் மலக்குமார்கள் வந்துடுறாங்களோ அங்கே நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் அத்தனையும் அங்கீகரிக்கப்படும். நம்ம எதுக்காக நியத்து வச்சு ஓதுறோம், நம்ம நியத்து வச்சு ஓதுனாலும் அந்த காரியங்களும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான். அதே மாதிரி நியத்து வைக்காம நமக்கு தேவைகள் இருக்கும், அதையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான். இந்த மாதிரி மஜ்லிஸில் வந்து உட்கார்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல நமக்கு கிடைக்கிறது மன அமைதி கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா பி திக்ரில்லாஹி தத்மைஇன்னல் குலூப். நீங்க வந்து அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பற்றி யாரெல்லாம் நினைவு கூறுகிறீர்களோ, அலா பி திக்ரில்லாஹி தத்மைஇன்னல் குலூப், அல்லாஹ்வை அடிக்கடி திக்ர் செய்யக்கூடிய உள்ளங்கள் அமைதி பெற்றும் அமைதியா இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். முதல்ல நமக்கு வந்து மன அமைதி கிடைக்குது. ஒரு மனுஷனுக்கு மன அமைதி எப்போ கிடைச்சிருச்சோ ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். நோய்கள் இல்லாமல் ஆயிடும். ஏன்னா நோய் இருந்துச்சுன்னு சொன்னாக்க மனசு அமைதி இருக்காது. மன அமைதி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த நோய்களில் இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி வைப்பான். எல்லாமே நடக்கும். எப்படி கஷ்டங்களை நீக்கி வைப்பான்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது போன்ற மஜ்லிஸ்களில் மலக்குமார்கள் வந்து உட்கார்ந்துடுறாங்க, ஆஜராயிடுறாங்க. எந்த மஜ்லிஸில் மலக்குகள் ஹாதிராலோ அந்த மலக்கிட்ட அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான், அந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய அடியார்கள் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும்படி நீங்கள் எந்த துவா செய்யுங்க. நமக்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம், உட்கார்ந்து நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறதுனால, அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த மனிதனுக்காக வேண்டி எந்த மனுஷன் அல்லாஹ்வை திக்ர் பண்ணுறானோ அவருக்காக நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு. அப்போ மலக்குமார்களுடைய துவா நமக்கு கிடைக்குது. ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம அனுதினமும் துவா செஞ்சுக்கிட்டு இருப்போம், நம்முடைய காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கும். எவ்வளோ காரியங்கள் எத்தனையோ தடவை பல தடவை நம்ம கேட்டிருப்போம், தஹஜ்ஜுல கேட்டிருப்போம்,
5 வக்து தொழுது கேட்டிருப்போம், நன்மையான காரியங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே செஞ்சு நம்ம கேட்டிருப்போம். ஆனால் எதுலேயுமே நிறைவேறாதது இந்த மஜ்லிஸில். இந்த மாதிரி மஜ்லிஸில் வந்துட்டு போனால் நமக்கு நிறைவேறும். காரணம் மலக்குமாருடைய துவா. இது 1வது. 2வது, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நோய்களில் இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி நம்ம மஜ்லிஸில் கலந்துக்கிறோமோ அந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் இந்த மனிதனுடைய நோய்க்காகவும் துவா செய்கிறாங்க, உடல் ஆரோக்கியத்துக்காகவும் ஆஃபியத்துக்காகவும் துவா செய்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிச்சாங்க, நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா கேட்கறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நன்மையான காரியங்கள் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு 50 காசு நம்ம கொடுக்குறோம், சதக்கா பண்ணுறோம், அல்லது ஒரு வெள்ளி நம்ம சதக்கா பண்ணுறோம், அதை முன் வச்சு அல்லாஹ் இஹ்லாஸா நான் வந்து இந்த 1 வெள்ளி கொடுத்துருக்கிறேன், இதனால் எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடு, எனக்கும் என் குடும்பத்தாரோட கூட ஆரோக்கியத்தை கொடு, ஆஃபியத்தை கொடு அப்படின்னு நம்ம துவா செய்யணும். இந்த மாதிரி நல்ல அமல்கள் செஞ்சுட்டு நல்ல ஒரு காரியங்கள் செஞ்சுட்டு கேட்கப்படுறதோ அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த ராத்திபு ஜலாலியா இதை வந்து நம்ம அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் இருக்குது இதில். அதே மாதிரி அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த குர்ஆன் ஷரீஃபுடைய ஆயத்துக்கள் இதில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் சொல்றது இதில் இருக்குது. எல்லாமே இதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்முடைய துஆக்களும் நம்முடைய தேவைகளையும் அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸின் மூலமாக நமக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய நம்ம அனைவருடைய ஹாஜத்துகளையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. நம்ம இருக்கக்கூடிய நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் இந்த மஜ்லிஸிற்கு வந்திருக்கக்கூடிய யாரெல்லாம் வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சந்ததிகள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தந்தருள் புரிவதோடு அவனுக்கு நெருக்கமான அடியார்கள் கூட்டத்தார்கள் சேர்ந்து இருப்பதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் அதிகம் நேசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பதற்கும் வல்லநாயன் தௌஃபீக் செய்வானாக. வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إلى حضرة سيدنا مصطفى وشفيعنا المقتفى ومولانا المجتبى محمد صلى الله عليه وسلم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض. من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. وسع كرسيه السماوات والأرض ولا يئوده حفظهما وهو العلي العظيم. شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم. إن الدين عند الله الإسلام. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتعز من تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج
الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب لله ما في السماوات وما في الأرض وإن تبدوا ما في أنفسكم أو تخفوه يحاسبكم به الله فيغفر لمن يشاء ويعذب من يشاء والله على كل شيء قدير آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا واعف عنا واغفر لنا وارحمنا واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين برحمتك يا أرحم الراحمين ارحمنا يا أرحم الراحمين ارحمنا يا أرحم الراحمين ارحمنا لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله سبحان الله العليم سبحان الله وبحمده سبحان الله العليم سبحان الله وبحمده سبحان الله العليم ربنا اغفر لنا وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا اغفر لنا وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا اغفر لنا وتب علينا إنك أنت التواب الرحيم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم أعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق أعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق أعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بسم الله والحمد لله الخير وشر بمشيئة الله بسم الله والحمد لله الخير وشر بمشيئة الله بسم الله والحمد لله الخير وشر بمشيئة الله آمنا بالله واليوم الآخر تبنا إلى الله باطنا وظاهرا آمنا بالله واليوم الآخر تبنا إلى الله باطنا وظاهرا
يا ربنا واعف عنا وهو الذي كان منا يا ذا الجلال والإكرام أمتنا على دين الإسلام 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 يا قوي يا متين اكف شر الظالمين يا قوي يا متين اكف شر الظالمين يا قوي يا متين اكف شر الظالمين أصلح الله أمور المسلمين صرف الله شر المؤذين أصلح الله أمور المسلمين صرف الله شر المؤذين أصلح الله أمور المسلمين صرف الله شر المؤذين يا علي يا كبير يا عليم يا قدير يا سميع يا بصير يا لطيف يا خبير يا علي يا كبير يا عليم يا قدير يا سميع يا بصير يا لطيف يا خبير يا علي يا كبير يا عليم يا قدير يا سميع يا بصير يا لطيف يا خبير يا فارج الهم ويا كاشف الغم يا من لعبده يغفر ويرحم يا فارج الهم ويا كاشف الغم يا من لعبده يغفر ويرحم يا فارج الهم ويا كاشف الغم يا من لعبده يغفر ويرحم أستغفر الله رب البرايا ونستغفر الله من الخطايا 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 أستغفر الله رب البرايا أستغفر الله من الخطايا أستغفر الله رب البرايا ونستغفر الله من الخطايا بشيرا بصلاة طه نبيا وارفعا شيخنا وليا رضيا لست أنسى الأحباب ما دمت حيا إذ بنوا بالنوى مكانا قاسيا فتلوا آية البداء فخروا خيفة البين سجدا وبكيا وبذكراهم تسير دموعي كلما اشتقت بكرة وعشيا وأنادي الإله من عظم شوقي كمناجاة عبده زكريا واختفى نورهم فعدت أنادي في ظلام الدجى نداء خفيا وهن العظم بالفراق فهب لي ربي بالقرب من لدنك وليا يا خليلي يا خلياني بعشقي أنا أولى بنار حب سليا أنا في ناظري وحب وقلبي لست أدري أيهم أشد عنديا أنا شيخ الغرام من يقتدي بي في الهوى أهده صراطا سويا أنا ميت
رأيت الهوى يوم أراهم ذلك اليوم يوم أبعث حيا واستجب سيدي دعائي لأني لم أكن بدعائي ربي شقيا واستجب سيدي دعائي لأني لم أكن بدعائي ربي شقيا واستجب سيدي دعائي لأني لم أكن بدعائي ربي شقيا مرحبا مرحبا وأهلا وسهلا لعبيد دنوا إلى باب مولاه ببداد نشا بقلب تملى ألف على رسول المعلى وأداروا جفونهم طول ليلا خوف ما يفترون النحر ليلا صلوات الكريم شرفا وعلا ألف على رسول المعلى وسقاهم حبيبهم نهل عشق فغدوا نحوه سكار وميلا صلوات الكريم شرفا وعلا ألف على رسول المعلى خلع الله تاج عز عليهم يا له حابيا لا آل ولا علا صلوات الكريم شرفا وعلا ألف على رسول المعلى ولهم أوجوه تنير الظلام وآيات تضابل الخير كلا صلوات الكريم شرفا وعلا ألف على رسول المعلى وقلوب تقلبت بالجليل مقبلة إليه أمن تولى صلوات الكريم شرفا وعلا ألف على رسول المعلى ألسنتهم تقول أستغفر الله كل حال يضيق مما سوى الله وكل شيء يقول الله أستغفر الله مما سوى الله وكل شيء يقول الله أستغفر الله مما سوى الله وكل شيء يقول الله أستغفر الله مما سوى الله وكل شيء يقول الله أستغفر الله مما سوى الله وكل شيء يقول الله أستغفر الله مما سوى الله وكل شيء يقول الله أستغفر الله مما سوى الله وكل شيء يقول الله
معية الله ونفوا غيره بلا لا وإلا. جبروته ذكركم يا أخي
إلا صلوات الكريم شرا وحولا ألف ألف على الرسول المعلى نور الله صدركم بإنجيله ريني غيرية بالله الله لا تضيعون فائس العمر وقتا بسوى ذكرها وهو من تجلى صلوات الكريم شرا وحولا ألف ألف على الرسول المعلى قومي أفنوا وجودكم على ملا أوتي جمعا بذكر نفس توالى يا مجازي يا عالم الظل شاهد واحدا في الوجود كي تضمح الله صلوات الكريم شرا وحولا ألف ألف على الرسول المعلى لاح نسل العوالم بانعدام من ثبوت الوجود لله لله الله موجود بالوجود 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 الله موجود بالوجود
الله موجود بالوجود الله موجود بالوجود الله موجود بالوجود الله موجود بالوجود الله موجود بالوجود الله موجود بالوجود الله موجود بالوجود قل هو الله ليس شأن سواه وبستر الضمير حتما محلا صلوات الله شرا وحولا ألف ألف على رسول المعلى لازم ذكركم به هو الله وبها وهو الله قولا الله 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 شيخها القادري قطب الوجود محي دين ولي من عز جل وذو الكريم شهرا وهولا ألف ألف على الرسول المعلى فهو يحيي قلوبكم بالرشاد فلكم من مريده نال نيلا ألف ألف على رسول المعلى أحضر ذكر تستكير قلوبا فهو حق ذو حق ذكرا جميلا من هدى الله فهو جمعا وفرقا مهتد للبقاء مهما تخلى صلوات الله شرا وحولا ألف على رسول المعلى يهتدوا بمقاليكم أنت الهادي أنت الحق فليس الهادي
الهادي أنت الحق ليس الهادي إلا هو أنت 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 الهادي أنت الحق ليس الهادي إلا هو من أراد الرقية فالله كافي فهو يعليه بالترقي ليعلى صلوات عليه شهر وحولا ألف ألف على رسول معلى قل إذا ما فنيت لله كلا حسبي الرب ما بقلبي غير الله ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله ثم صلوا على شفيع الرسول ما استطعتم وسبحوا الله تولا صلوات الكريم شهرا وحولا ألف ألف على رسول معلى واحمده وكبره ثلاثا مع 30 ذاك فاقم سبيلا سبحان الله 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 الحمد لله 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 الله أكبر 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 كبيرا والحمد لله كثيرا سبحان الله بحمده بكرة وأصيلا لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد اذكروا الله قوم ذكرا كثيرا واتقوه وراقبوه كفيلا صلوات الكريم شهرا
وهؤلاء ألف ألف على رسول معلى إن أردتم وصال جمع الأحبة فادعوا الحيان القيوم دعوا جزيلا الله لا إله إلا هو الحي القيوم 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 الله لا الله لا إله إلا هو الحي القيوم الله لا إله إلا هو الحي القيوم واختموا وردكم بتهليل ذكري واذكروه كما هداكم طويلا لا إله إلا الله 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 محمد رسول الله صلى الله عليه وسلم ربي صل على النبي وسلم وعلى الآل ما يزورون نملا وارحم القيل لينزل لأحمد واعف عنه الذنوب يا خير مولى وعن الحاضرين والذاكرين واحميهم كل داعيات وذلا وختام الجميع حسن وسلم كلهم ثم كلهم يا جليلا صلاة الكريم شهره وحولا المعاذ من شر شيطان ومن المخزيات في كل أحيان بسم الله ابتدأت ربي دعائي فلك الحمد دائما يا رجائي என்னையாலும் வல்லோனே தன்னை அறியும் தவத்தை தந்தல்வாணி உன்னை அல்லாது வேறு யாரை விழிப்பேன் என்னை விட்டும் ஹக்காக உன்னில் ஒழிப்பேன் எந்த நிருளை தூராக்கி உன்னில் சோதை வந்த போல் வர்த்தி பாயார் முராதை ஃபர்கை ஜம்மாக்கி பண்பில்லாமல் காலை ஷர்கி போகாமல் காத்து தஹீரன்பால் மகை பாலூட்டை மத்தி மௌலாவை தோத்தும்
ஷாக்கை நாமத்தை பெத்த பல்தத்தஹிதனி ஹக்கை ஹல்கில் ஹக்காக காணாத பானால் துக்கமென்றதால் துணக்கீனி ஃபில்ஹால் சலவாத்துல் கரீமி ஷனு வஅவுலா அல்ஃப அல்ஃபின் அலா ரசூலில் முஅல்லா. Bismillahirrahmanirrahim. Allahumma salli wa sallim ala sayyidina Muhammadin wa ala ali Muhammadin wa barik wa sallim alayhi. Amin. Allahumma inni a'udhu bika min zahabi al-dawlati wa ta'abburi al-ni'mati wa tahrir al-afiya Amin. wa min ghalabati al-shaqawati wa as'aluka al-amna wal-aman wal-afwa wal-afiya Amin. fi ad-dunya wal-akhirah. Amin. Bi rahmatika ya arhamar rahimin. Amin. Bismillahirrahmanirrahim. Amin. Alhamdulillah rabbil alamin hamdan yu'affi ni'amahu wa yukafi mazida. Amin. Subhana rabbil aliyyil a'la wal-wahhab. Amin. Lakal hamdu hamdan katsiran tayyiban mubarakan fihi kama yanbaghi li kamali wajhika wa 'azimi sultanika ya Allah. Amin. Allahumma lakal hamdu hatta tarda. Amin. Wa lakal hamdu qabla ridha. Amin. Wa lakal hamdu ba'da ridha. Amin. Allahumma ij'alna afdala salawatika abada wa anna barakatika sarmada. Amin. wa azka tahiyyatika fawran wa adada. Amin. Ala ashrafil خلائق الإنسانية آمين. ومجمع الحقائق الإيمانية آمين. وطور التجليات الإنسانية آمين. ومحبة الأسرار الرحمانية آمين. ومظهر الأنوار الروحانية آمين. وعروس المملكة الربانية آمين. وصفة ابن النبيين آمين. ومقدم جيش المرسلين آمين. وقائد أكبر الأنبياء آمين. المكرمين آمين. وأفضل الخلائق أجمعين آمين. سيد الأولين والآخرين آمين. حامل الإباء العز الأعلى آمين. ومالك أزمة المجد الأسنى شاهد أسرار الأجل وبشارة أنفار السوابق الأول ترجمان لسان القدم ومنفع الوجه والحكم والكرم آمين. مظهر سر الجود الجزئي آمين. والكلي آمين. وإنسان عين الوجود العلمي والسفلي آمين. روح جسد الكونين وعين حياة الدارين آمين. والمتخلق بأخلاق المقامات الاستفاء الخليل الأعظم والعلم لك سيدنا سيد الديار أجمعين محمد بن عبد الله بن عبد المطلب وعلى آله الطيبين الطاهرين وعلى أصحابه وأزواجه وذرياته وعلى سائر الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى أهل طاعتك أجمعين ومن أهل السماوات وأهل الأرضين عدد خلقك ورضا نفسك وزينة عرشك ومداد كلماتك وقدر معلوماتك ومنتهى علمك كلما ذكر الذاكرون وأكثر ذكرك الغافلون وصل وسلم وبارك عليه وآله وصحبه كما صليت وسلمت وباركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين إنك حميد مجيد سبحانك اللهم ما ذكرناك حق ذكرك وما أطعناك لأمرك وانتهينا عن صدرك فلا يسعنا إلا أحد فضلك وجودك وكرمك وبرك فاغفر لنا وأنت خير الغافرين وارحمنا وأنت أرحم الراحمين اللهم إنا نسألك الجنة وما قرب إليها من قول وعمل ونعوذ بك من النار وما قرب إليها من قول وعمل اللهم اغفر لنا ووالدينا ولمشايخنا ولأساتذتنا ولأقربائنا ولأحبابنا ولمن له حق علينا ولمن سوانا ولمن سقانا وأطعمنا ولمن أمن دعاءنا ولجميع الأمة سيدنا محمد صلى الله عليه وسلم وقنا ربنا شر ما قضيت اللهم احفظنا واحفظ معنا واحفظ ما
والمصيبات والأخبار آمين. من شر الأعداء من الجن والإنس والضلال والبحار واشف مرضانا واقض ديوننا واستر عوراتنا وآمن روعاتنا ومولات الأشرار آمين. أنقذ بصائرنا وطهر سرائرنا من الشك والأضياء آمين. وأخرجنا من الرياء والعجب والسمعة والكبر والأكدار آمين. واحفظ أسندنا من النطق بالفحش والإحزان آمين. اللهم وصل الرزق سواء خلقنا وحملنا وسبحنا وحمدنا وكبرنا آمين. وصلينا إلى روح سيدنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم آمين. ثم إلى أرواح إخواننا الأنبياء والمرسلين وعلى كل منهم وصحبهم أجمعين وإلى أرواح العلماء والشهداء والأولياء والصالحين إلى أرواح آبائنا وأمهاتنا وقراباتنا من لهم حق علينا ومن نبيناهم أجمعين اللهم ارزقنا السعادة اختمنا بالشهادة بخير بفضل برحمتك يا أرحم الراحمين اللهم أصلح أمة محمد اللهم ارحم أمة محمد اللهم اغفر لأمة محمد صلى الله عليه وسلم اللهم علم الستر منا لا تهدي بالستر عنا عافنا واعف عنا وارحمنا حيث كنا اللهم علم السر منا لا تهدي بالستر عنا وعافنا واعف عنا وكن لنا حيث كنا اللهم علم السر منا لا تهدي بالستر عنا وعافنا واعف عنا وكن حيث كنا الله بدعوة مجابة والعرش المفتوح بابا الله بالسعادة خاتمة الشهادة الله بدعوة مجابة والعرش المفتوح بابا الله بنا بالسعادة خاتمة الشهادة الله بدعوة مجابة والعرش المفتوح بابا الله بنا بالسعادة خاتمة الشهادة يا الله بتوبة وقبول وإحسان يا الله بتوبة قبل درجة الأكبر يا الله بتوبة وقبول وإحسان يا الله بتوبة قبل درجة الأكبر يا الله بتوبة وقبول وإحسان يا الله بتوبة قبل درجة الأكبر يا الله بها يا الله بها يا الله بحسن الخاتمة يا الله بها يا الله بها يا الله بحسن الخاتمة يا الله بها يا الله بها يا الله بحسن الخاتمة يا رب جمع قلبنا منك مغفرا وحسن الخاتمة يا سامعا لدعائنا الكل فاستجب والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم الفاتحة إياك نعبد وإياك نستعين اهدنا صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين اللهم لا تسلط علينا من لا يرحمنا ولا يخافك فينا برحمتك يا أرحم الراحمين اللهم إنا نسألك العفو والعافية في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال برحمتك يا أرحم الراحمين اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وآله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا كثيرا والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم
وسلم صلى الله